தமிழக காவல்துறையில் 70 ஐபிஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டார்கள். அவர்களில் டேவிட்சன், தேவாசீர்வாதம் உள்ளிட்ட 3 பேருக்கு டிஜிபியாகவும் 7 ஐஜிக்களுக்கு ஏடிஜிபிகளாகவும் பதவி உயர்வு அளிக்கப்பட்டுள்ளது. காவல்துறையில் ஐபிஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம் மற்றும் பதவி உயர்வு தொடர்பாக உள்துறை கூடுதல் செயலர் தீரஜ்குமார் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். அதன்படி சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக இருந்த டேவிட்சன் தேவாசீர்வாதம் டிஜிபியாக பதவி உயர்வு அளிக்கப்பட்டு ஆயுதப்படை டிஜிபியாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். சைபர் கிரைம் ஏடிஜிபியாக இருந்த சந்தீப் மிட்டலுக்கு அதே துறையில் டிஜிபியாக பதவி உயர்வு அளிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் மாநில பொருளாதார குற்றப்பிரிவு ஏடிஜிபியாக இருந்த பாலநாகதேவி டிஜிபியாக அதே பிரிவில் தொடர்வார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அவருக்கு கூடுதல் பொறுப்பாக குடிமை பொருள் வழங்கல் குற்ற புலனாய்வு பிரிவு டிஜிபி பணியும் வழங்கப்பட்டுள்ளது. இதேபோல் ஐஜிக்கள் அன்பு, பிரேமானந்த் சின்ஹா, செந்தில்குமார், அனிஷா ஹுசைன், நஜ்மல் ஹோடா, மகேஷ்குமார் ரத்தோடு, தீபக் எம் தாமோர் ஆகியோருக்கு ஏடிஜிபியாக பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. ஆவடி காவல் ஆணையர் சங்கர், தாம்பரம் காவல் ஆணையர் தினேஷ் மோதக் ஆகியோருக்கு ஏடிஜிபியாக பதவி உயர்வு அளிக்கப்பட்டு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். ஏடிஜிபி அமல்ராஜ் தாம்பரம் காவல் ஆணையராக மாற்றம் செய்யப்பட்டார். கோவை காவல் ஆணையர் சரவணசுந்தர் மேற்கு மண்டல ஐஜியாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். இதேபோல் 3 டிஐஜிக்கள் ஐஜிக்களாகவும் 15 எஸ்பிக்களுக்கு டிஐஜிக்களாகவும் பதவி உயர்வு வழங்கப்பட்டு பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். வடக்கு மண்டல ஐஜி தவிர்த்து 3 மண்டல ஐஜிக்களும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இந்த பணியிட மாற்றம் நாளை முதல் அமலுக்கு வருகிறது. சட்டமன்ற தேர்தல் சில மாதங்களில் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் மொத்தமாக 70 ஐபிஎஸ் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்திருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.